திரு ரா கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். அவர்களை பற்றி இவர் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். சென்னை புதுக்கல்லூரியில் சட்டக்கல்வியும் ஜார்ஜியாவில் முதுகலை சட்டக்கல்வியும் கற்றவர். மெட்ஃபோர்டில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். சென்னை சட்டக்கல்லூரியில் பணியாற்றியவர். 30 வருடங்களாக குரோஷியா, போஸ்னியா, ஹெர்சகோவினா, வடக்கு மாசிடோனியா, கொசோவோ போன்ற நாடுகளில் ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்கள் மற்றும் அமைதி காக்கும் துறையின் மூத்த அரசியல் விவகார அதிகாரி உட்பட பல பதவிகளை வகித்தவர். தற்போது ஜார்ஜியா பல்கலைக்கழக சட்டப்பள்ளியின் துணை ஆசிரிய உறுப்பினராக உள்ளார். தி இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அவுட்லுக் மற்றும் தினமணியில் இவரது கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. சிறப்புமிக்க திருமிகு ரா கண்ணன் அவர்களை அறிமுக உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஓதிவன பதிப்பகத்தின் உரிமையாளர் அன்பு நண்பர் கருணா அவர்களே, இந்த இனிய விழாவின் கவிதா நாயகன் அவரை அறிந்த நண்பர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் குடிகொண்டிருக்கும் அன்பு நண்பர் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களே, இங்கே மிக அழகாக உரையாற்றிய கவிஞர் இளம்பிறை அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கிற கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களே, இங்கு பெருமளவில் ரவியை வாழ்த்த வந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதுபோல் ஐநா சபைக்கும் கவிதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. பிறையை பார்த்துத்தான் அவர்களுடைய 2 பெருநாட்களை இஸ்லாமியர் குறிப்பர். பிறைதான் அவர்களுடைய லூனார் கேலண்டர். அவர்களை 365 நாளும் வழி நடத்துவது அந்த பிறை. ஆனால் நமக்கு அது தெரியாமல் நாம் கேட்கிறோம், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று. ஐநாவுக்கும் கவிதைக்கும் நான் ஒரு முடிச்சு போட வேண்டும். இந்த கவிஞர்கள் கடலளவு பரந்த உள்ளம் கொண்டவர்கள். அதில் சமுத்திரம் அளவு பெரிய உள்ளம் கொண்டவர் நமது கவிஞர். அவருடைய கைகளின் நீட்சிக்கு எல்லையே இல்லை. அது தேடி தேடி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரவியை போன்ற ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. அதனால்தான் அந்த கரங்களுக்கு நீட்சி, அந்த கரங்களுக்கு எல்லை என்பது இல்லை என்று சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் த மேன் வித் த டீப் பாக்கெட் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் அவர் அவ்வளவு பெரிய செல்வந்தர். அவர் கை விட 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 அவ்வளவு செல்வம் அவருடைய பாக்கெட்டிலிருந்து வரும். அது போன்ற கரங்களை உடையவர். தேடி தேடி சென்று கேட்டு உதவுவதில் முதன்மையானவர். இந்த கவிஞர்கள் ஒரு கற்பனா உலகத்தில் வாழ்பவர்கள். அவர்கள் காணும் அந்த உலகு ஒரு உட்டோப்பியா, ஒரு கனவு. அது நிஜமாவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஐநா சபையும். இரண்டு உலகப் போர்களுக்கு பின்பு தோன்றிய ஒரு அமைப்பு இந்த சர்வதேச அமைப்பு. முதல் உலகப் போர் 1,60,00,000 பேரை கொன்றுவிட்டது. அதற்கு பிறகு தோன்றிய முதல் சர்வதேச அமைப்புக்கு பெயர் தி லீக் ஆஃப் நேஷன்ஸ். அந்த கற்பனையை வடிவமைத்து தந்தவர் வூட்ரோ வில்சன் என்ற அமெரிக்க அதிபர். ஆனால் அமெரிக்கா அதில் உறுப்பு நாடாக சேரவில்லை. அவர்கள் இப்போது எப்படி இன்றைய அதிபர் ஒரு தனித்திருக்கும் ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, அந்த கொள்கையை அன்றைய அமெரிக்க காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. அமெரிக்க வீரர்கள் அந்நிய நாடுகளில் கடல் கடந்து போய் போர் செய்வதும் அவர்களுடைய உடலங்கள் திரும்பி வருவதும் வேண்டாம் என்று அமெரிக்கர்கள் அன்றே எண்ணினார்கள். அதற்கு பேர் ஐசோலேஷனிஸ்ட் பாலிசி, தனித்திருத்தல். அதைத்தான் இன்று ட்ரம்ப் செய்கிறார். காங்கிரஸ் வூட்ரோ வில்சனுடைய அந்த எண்ணத்தை முறியடித்து விட்டது. அமெரிக்கர்கள் லீக் ஆஃப் நேஷன்ஸில் உறுப்பினராக சேரவில்லை. அதனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ்
இந்த உலகத்தினுடைய மிக செல்வாக்குடைய ஒரு நாடு, அதை தோற்றுவித்த நாடு அதில் இல்லை என்ற காரணத்தினாலேயே, அது ஒரு காரணம். சோவியத் ரஷ்யா அதிலிருந்து வெளியேறி விட்டது, ஜப்பான் வெளியேற்றப்பட்டது, இப்படி இத்தாலி அந்த 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 அமைப்பு கொஞ்ச நாட்களில் இறந்து விட்டது. 1,60,00,000 பேர் இறந்த பிறகு உருவான ஒரு அமைப்பு, இதுபோல் இன்னொரு முறை நடக்கக்கூடாது என்று எண்ணி தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு இறந்து போன பிறகு 2ஆம் உலகப் போர் மீண்டும் தொடங்கியது. இந்த முறை இறந்தவர்கள் 4-5 கோடி பேர். அதற்கு பிறகு உருவானதுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை. இதற்கும் அமெரிக்கர்களே காரணம். பிராங்க்லின் டெலனோ ரூசவெல்ட் என்ற அமெரிக்க அதிபர் இதை தோற்றுவித்தார். இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதி உங்களுக்கு தெரியுமா? நம் தமிழகத்தை சேர்ந்த சர் ஆர்காட் ராமசாமி முதலியார். அவர்தான் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த அந்த ஐக்கிய நாடுகளுடைய அமைப்பு கூட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டவர். இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கனவு என்ன? To save succeeding generations from the scourge of war. Scourge என்றால் சாபம் ஆங்கிலத்தில். இனி வரும் தலைமுறையினரை இந்த போர் என்ற சாபத்திலிருந்து மீட்பது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கனவு. இது நடக்கிறதா? நடந்ததா? அவர்களே சொல்லுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில் 2 முறை இந்த போர் நம்மை மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கியது. ஒரு 3வது உலகப் போரை ஐக்கிய நாடுகள் சபை தடுத்து விட்டது என்று நாம் ஒருவேளை எண்ணலாம். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே நம் கண் முன்னாலேயே யுக்ரைன் ரஷ்ய போர் நடக்கிறது, வேறு பல இடங்களில் போர்கள் நடக்கின்றன. இந்த அமைப்பு அதை தடுத்து நிறுத்தும் வல்லமையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு கவிதா மண்டலம் தான். அதில் 28 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன் நான். அதனால் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ, ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இந்த கவிதா நாயகன் ரவி சுப்பிரமணியத்தினுடைய கவிதைகளை பேசுவதற்கும் எனக்கு நிறைய தகுதி இருக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் நிறுவிக்கொள்கிறேன். அதாவது ரவி அவர்கள் என்னை கேட்டார்கள், உங்களுக்கு கவிதை பிடிக்குமா? கவிதை பிடிக்காது யாராவது இருப்பார்களா? கண்டிப்பாக பிடிக்கும். ஏனெனில் மனிதர்களுடைய அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளும் பலவித கருவிகளில் உரைநடை, பேச்சு, கட்டுரை, கவிதை என்று எடுத்துக்கொண்டால் கவிதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதர்ஷத்தன்மை மற்றவற்றிற்கு இருக்குமா என்று நமக்கு தெரியாது. அதனால தான் கவிதைகள் இன்றும் நாம் கவிதைகளை, இன்னும் பாரதியோடைய கவிதைகளை, கண்ணதாசனுடைய கவிதைகளை, இன்னும் பலருடைய கவிதைகளை நாம் நெஞ்சில் தாங்கி கொண்டிருக்கிறோம். கவிதைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஆளுமை மற்ற வெளிப்படுத்தலுக்கு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. இப்போது ஒரு கட்டுரையை நீங்கள் நினைவில் கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு பேச்சை, ஏன் ஒரு திரைப்பட காட்சியை கூட நாம் மறந்து விடலாம். ஆனால் ஒரு அழகான வரியை, அது கவித்துவம் மிக்க ஒரு வரியாக இருக்குமானால் அதை நாம் மறப்பது இல்லை. அது கவிதை வடிவில் தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஷேக்ஸ்பியர் மார்க் ஆண்டனி சீசர் இறந்து விட்டான், அங்கு வந்து பேசுகிறான், ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், countrymen, lend me your ears. I have come to bury Caesar, not to praise him. இது பேச்சு, இது ஒரு சொற்பொழிவு. ஆனால் இன்றும் நாம் அதனுடைய கவித்துவத்திற்காக நாம் மறக்காமல் அதை மனதில் வைத்திருக்கிறோம்.
இதை எழுதியவரும் ஒரு பெரிய கவிஞர் ஷேக்ஸ்பியர். நீங்கள் இந்த நாடு விடுதலை பெற்ற பொழுது பண்டித நேரு அவர்கள் இந்த நாட்டிற்கு பேசிய பேச்சை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். அது கூட ஒரு மிகுந்த கவித்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு. Long years ago we made a tryst with destiny. The time has come now to redeem that pledge, not wholly or in full measure, but very substantially. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. இந்த பேச்சு தான். ஆனால் இந்த பேச்சு அமரத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக அதனுடைய கவித்துவத்தினால் நம்முடைய மனங்களில் இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் இடம் பிடித்து விட்டது. ஸோ கவிதை என்பது ஒரு உறுதியான மிகுந்த சக்தி நிறைந்த ஒரு கருவி. 17 நூல்களை எழுதியிருக்கிற நமது நண்பர் ரவி இந்த 17 நூல்களில் அதிகமாக எழுதியிருக்கிறது கவிதை நூல்கள். 6 கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார். அதனால் அந்த கருவியைத்தான் அவர் அடிக்கடி பயன்படுத்த விரும்புகிறார். இங்கே எனக்கு முன்னே பேசியவர்கள் எல்லாம் அவருடைய அந்த கவிதைகளுடைய ஆளுமையையும் அவற்றினுடைய ஆழத்தையும் அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ் நெளிவு சுழிவுகளையும் மிக அழகாக அதிலிருந்த மேன்மையையும் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். கவிதை அவர் கையாளும் இந்த கவிதைகளிலே பல அது ஒரு கருவி இருந்தாலும் அந்தந்த கவிதையை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று இருக்கிறது. இப்போ பாரதிதாசனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் கவிதையை ஒரு பிரகடனமாக பயன்படுத்துகிறார். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பாரதி சொல்லுகிறான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இதெல்லாம் பிரகடன கவிதைகள். அதாவது இது என்னுடைய லட்சியம், இதற்காக நான் இதை செய்கிறேன். அப்புறம் இந்த நாட்டிற்காக உருகக்கூடிய கவிதைகளும் உண்டு. இயலாமையையும் ஆற்றாமையையும் இப்படி நடக்கிறதே என்ற ஒரு துன்பத்தையும் வெளிப்படுத்துகிற கவிதைகளையும் நாம் பார்க்கிறோம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கவிதையை நீங்கள் பார்த்தீர்களானால், பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரனில் மேன்மைகள் வேறினி யார்க்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ. இது இந்த நாட்டுக்காக உருகி பாடுகிற ஒரு கவிதை. இந்த கவிதைகளில் ரவியினுடைய கவிதைகள் சேராது. அதற்கான தருணமும் அதல்ல. அந்த மாதிரி கவிதைகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு 71 கவிதைகளை எடுத்து அதில் முதல் 24 கவிதைகளை அவர்கள் பாரதி கிருஷ்ணகுமார், இன்னொரு 24 கவிதைகளை பாரதி, அதற்கு பின்பு எனக்கு 23 கவிதைகள் தான். அதில் வந்த ஒரு கவிதையை எடுத்துத்தான் பாரதி இங்கே உங்களிடத்தில் பேசி கைத்தட்டல் பெற்று சென்று விட்டார்கள். ஆனால் அந்த கவிதையின் பஞ்ச் லைன் வேறு. இதை நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு இங்கே முதலில் எனக்கு எப்படி ரவியை தெரியும் என்று சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் அவருடைய கவிதைகளை சிலாகித்து பேசுவதை விட அவரை பற்றி நான் அதிகம் சிலாகித்து பேச வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன். ஒரு உயர்ந்த மனிதர், அது போதும் என்று எண்ணுகிறேன். ஒரு உயர்ந்த மனிதர், கடலளவு பரந்த உள்ளம். நான் அவருடைய கைகளை பற்றி ஏற்கனவே சொன்னேன். எனக்கு எப்படி அவரை தெரியும் என்றால், ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான் அவரை நான் அறிவேன். என்னிடத்தில் ஒரு நண்பர், அவர் வழக்கப்படி திரைத்துறையில் நிறைய ஆர்வம் உள்ளவர், கவிஞர், பாடகர், பாடலாசிரியராக மாற வேண்டும் என்று எண்ணுபவர், திரைக்கதையும் எழுதுபவர், இயக்குநராகவும்
வேண்டும் என்று எண்ணுபவர். தமிழகத்தில் தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில் பெருமளவு இருப்பவர்கள் கவிஞர்கள், அடுத்து பெருமளவு இருப்பவர்கள் டைரக்டராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அவர்களில் பலரை நாம் தினசரி நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இந்த சென்னை மாநகரம் இத்தகைய எண்ணங்களை, இத்தகைய நம்பிக்கையை அவர்களுக்கு விதைக்கிறது. அதனால் பல பேர் பல கிராமங்களிலிருந்து, தஞ்சையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, மதுரையிலிருந்து, இன்னும் தெரியாத சில சிற்றூர்களிலிருந்தெல்லாம் இங்கே இந்த திரை குதிரையை கட்டி ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதில் சிலர் வெற்றி பெறுகிறார்கள், பலர் தோற்று போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கனவுகள் மடிவதில்லை. அந்த கனவுகளை அவர்கள் சுமந்து கொண்டே இந்த சென்னை மாநகரத்திற்கு அவர்கள் படும் அவதியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த திரைத்துறை, இந்த வெள்ளி திரை எத்தனை பேரை எப்படி பாடுபடுத்துகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு நண்பர், அந்த நண்பர் சாப்பிட வேண்டும். அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது, அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர் ஒரு வேலை தேடி கொண்டிருக்கிறார். இந்த கனவுகளுக்கு மத்தியில் அவர் வேலை தேடிக்கொண்டிருக்கையில் அவரை ஒரு மூலிகை தோட்டத்தில் சந்திக்கிறார் நண்பர் ரவி. பழகுகிறார்கள். அவரே கேட்கிறார், என்ன செய்கிறீர்கள் என்று. அந்த தம்பி சொல்லுகிறார், அவர் பேரே தம்பி தான். அந்த தம்பி சொல்லுகிறார், நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய நிலை. இதேனும் வாய்ப்பு வந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவ முடியுமா என்று பார்க்கிறேன். அந்த தம்பி சொல்லுகிறார், பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு பகுதி நேர விரிவுரையாளர் பணி தமிழ் துறையில் வந்திருக்கிறது. அப்படியா, சரி. உடனே அந்த தம்பியினுடைய ஸ்கூட்டரில் அல்லது 2 வீலரில் உட்கார்ந்து நமது ரவி அவரை பெரிதாக அவரை எல்லாம் தெரியாதவருக்கு, இந்த மூலிகை பண்ணையில் இருக்கக்கூடிய மூலிகளை எந்த அளவுக்கு அவருக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த தம்பியை தெரியும். அவரை அழைத்து கொண்டு நேராக போய்விடுகிறார். தமிழ்துறை தலைவராக இருப்பவர், இவர் போய் வரம் கேட்க வேண்டியது ஆண்டவனிடத்தில். தமிழ்துறை தலைவருடைய பெயர் ஆண்டவர். இப்போது கந்தசாமி நாயுடு கல்லூரியின் முதல்வராக இருக்கிறார். அவருடைய தந்தையார் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன். ஸோ ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரோடு இந்த தம்பியை நீ கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் உட்கார், நான் அழைக்கும் போது நீ உள்ளே வந்தால் போகலாம், போதும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருக்கு இவரை தெரியும், ஆண்டவருக்கு தெரியாதவர் யாராவது உண்டா? ஆண்டவருக்கு ரவியை நன்றாக தெரியும். உடனே ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு முதல்வரிடத்தில் செல்கிறார். முதல்வருக்கும் தெரிந்திருக்கிறது, அங்கிருந்து மூலவருக்கு போக வேண்டும். அதாவது ஆண்டவரே பார்த்தாயிற்று, முதல்வரை பார்த்தாயிற்று, மூலவர் போய் பார்க்க வேண்டும். மூலவர் யார்? அறக்கட்டளையினுடைய செயலாளர், பச்சையப்பன் அறக்கட்டளையின் செயலாளர். இவர் இதற்கிடையில் அந்த தம்பியை அழைக்கிறார். அந்த முதல்வரிடத்திலும் தமிழ்துறை தலைவரிடத்திலும் சொல்லுகிறார், இந்த தம்பி ஒரு தகுதி படைத்த தம்பி என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இந்த வேலையை அவருக்கு தர வேண்டுமானால் அவரை சோதித்து பாருங்கள். நீங்கள் அந்த சோதனையில் இந்த தம்பி வெற்றி பெற்றால் நீங்கள் இவருக்கு இந்த வேலையை தாருங்கள். மற்றவர்களுடைய வேலையை பறிக்கும் எண்ணம் இல்லை. இது ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு அணுகுமுறை. உடனே அங்கிருந்து இவர்கள் செயலாளரை பார்க்க போகிறார்கள். பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளையினுடைய செயலாளருக்கு ரவியை தெரிந்திருக்க நியாயமில்லை. அவர் அதிகம் படித்திருப்பார் என்று கூட நாம் எண்ண வேண்டியதில்லை. அறக்கட்டளையினுடைய தலைவர்களும் செயலாளர்களும் அவர்கள் அந்த பதவிக்கு எப்படி போகிறார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நல்ல வேளையாக ரவியை பற்றி அவருக்கும் தெரிந்திருந்தது. அந்த தம்பிக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. அந்த தம்பியே சொன்ன கதை இது எனக்கு. அப்படித்தான் எனக்கு ரவியை முதலாக தெரியும். அதற்கு பிறகு இன்னொரு நண்பர், அந்த நண்பர் இங்கே இருக்கிறார், நான் அவரை கூச்சப்படுத்தி விடுவேன் என்ற காரணத்திற்காக அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் நிறைய பணத்தை இழந்து விட்டார். யாரோ அவரை ஏமாற்றி விட்டார்கள் லட்சக்கணக்கில். அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக ரவி அவரை அழைத்து கொண்டு அவருக்கு தெரிந்த காவல் அதிகாரியை மீண்டும் மீண்டும் போய் பார்த்து, நீங்கள் நான் எல்லாம் செய்வோமா என்று தெரியாது, நம்முடைய பணத்தை விட்டாலே அத்தனை முறை நாம் காவல் நிலையத்திற்கோ ஒரு காவல் அதிகாரியே போய் பார்ப்போமா என்று தெரியாது. போகக்கூடாத பல இடங்களில் ஒன்று காவல் நிலையம். போய் பார்த்து ஒரு பெருமளவு கணிசமான தொகையை மீட்டு தந்து விட்டார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட நான்
யார் இந்த ரவி சுப்பிரமணியன் என்று இவர்கள் இருவரிடத்திலும் கேட்டு, இந்த பணத்தை ஏமாந்தாரே அவரிடத்தில் ரவி சுப்பிரமணியனை எனக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் என்று கேட்டேன். நான் இந்த 40 ஆண்டுகளில் ஒரு 34 ஆண்டுகள் இந்த நாட்டிலேயே இல்லை. அதனால்தான் எனக்கு ரவியை தெரியவில்லை. நான் பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை செயலாளர் அல்ல. எனக்கு இவரை இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருந்திருப்பேன். ஆனால் இதையெல்லாம் கேட்டவுடன் இவர் என்ன ஒரு நவீன ராபின் ஹுட்டாக இருக்கிறாரே, இவர் ஒரு குட் சமாரிட்டனாக இருக்கிறாரே, எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார்? அதாவது பாரதி இவரை பற்றி சொன்னதை கேட்டபொழுது எனக்கு பொறாமையாக இருந்தது. ஏனெனில் எனக்கு இவரை ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான் தெரியும். இந்த பாரதி என்னை போல் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தால் எங்கள் கதை மாறியிருக்கும். எனக்கு இவரை 25 ஆண்டுகள் தெரிந்திருக்கும், பாரதிக்கு ஒரு 3 ஆண்டுகள் மட்டுமே தெரிந்திருக்கும். எனக்கு என் மனதில் பொறாமை குடிகொண்டது. இவரோடு அந்த நண்பரையும் அழைத்து எங்கள் வீட்டிற்கு வர சொல்லி ரவி சுப்பிரமணியனை நான் அறிமுகம் செய்து கொண்டேன். இந்த அறிமுகம் கிடைப்பதற்கு வாழ்க்கையில் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியிருந்ததே என்று நான் பலமுறை எண்ணி பார்த்திருக்கிறேன். மிக உயர்ந்த மனிதர், மிக உயர்ந்த உள்ளம். நான் சொன்னவற்றில் எதுவும் மிக இல்லை. இது எனக்கு தெரிந்த செய்தி. எனக்கு அவரை பற்றி அதிகம் தெரியாது. எனக்கே இவ்வளவு தெரிந்திருக்கிறது என்றால் அவரை 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இன்னும் 30-40 ஆண்டுகள் அறிந்தவர்கள் அவருடைய நற்செயல்களை, அவருடைய இந்த நல்ல உள்ளத்தை எவ்வளவு தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனால்தான் நான் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு கவிதையை பிடிக்குமா என்று என்னை கேட்டபொழுது, கவிதையை காட்டிலும் இந்த கவிஞனை நான் உளமாற நேசிக்கிறேன். எனக்கு கவிதைகளை பிடிக்கும். எனக்கு பாரதி பரிச்சயம் உண்டு, குறள் பரிச்சயம் உண்டு, தாசன் பரிச்சயம் உண்டு, கண்ணதாசன் பரிச்சயம் உண்டு. என்ன ஆனால் நான் இங்கே வளர்ந்த காலங்களில் புது கவிதையின் மீது ஒரு பெரிய வேகமும் மோகமும் இருந்த காலம். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் கால் நா. காமராசனின் கருப்பு மலர்கள், மு. மேத்தாவனுடைய நூல்கள், வைரமுத்துவனுடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இவையெல்லாம் படித்து இவையெல்லாம் எங்களுக்கு அறிமுகமான நூல்கள். இந்த நூல்களில் நமக்கு ஏதேனும் கவிதை என்று நினைவில் இருக்குமா? இவை வெற்றி பெற்ற நூல்கள். திருத்தி எழுதிய தீர்ப்புகளுடைய பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களானால் டாக்டர் அவ்வை நடராஜன் ஒரு அணிந்துரை தந்திருப்பார். கந்தக வரிகளால் காந்த கவிதைகளை எழுதிய கருப்பு கவிஞனே என்று வைரமுத்தை விழித்திருப்பார். அதுதான் எனக்கு நினைவிற்கு இருக்கிறது. கவிதைகள், நா. காமராசனுடைய பாடல்கள் திரைத்துறையில் வந்த பிறகு நமக்கு நினைவில் நிற்கின்றன. மேத்தா கூட திரைக்கு போன பிறகு அவரை நமக்கு நன்கு தெரிந்திருந்தது. இது போன்ற கவிதைகள், தனிப்பாடல்கள் எவ்வளவு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்றன என்று பார்த்தால், படித்த உலகத்தில் கவிதை நேசர்கள் இவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை அவை ஏற்படுத்தும் என்று நாம் சொல்லலாம். கண்ணதாசனுடைய பாடல்கள், தனிப்பாடல்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? மேடை பேச்சாளர்களுக்கு தெரியும், கவிஞர்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு சில பாடல்கள் தெரியும். ஆனால் அவை நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு பாடல் போய், ஒரு கவிதை போய் சென்றடையும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய வீச்சும் அதற்கு கிடைக்கக்கூடிய அமரத்துவமும் இது போன்ற தனி கவிதை நூல்களுக்கு கிடைக்குமா என்றால் இல்லை. இருந்தாலும் பாரதி சொன்னது போல் அந்த சூரியனை தொட வேண்டும் என்ற உச்சத்திற்கு, அந்த உந்துதலுக்கு தள்ளப்பட்டு நமது கவிஞர் தன்னுடைய சிறகுகள் போனாலும் பரவாயில்லை என்று அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இந்த கவிதைகளை நான் முன்பே சொன்னது போல் இவை பிரகடன கவிதைகள் கிடையாது. இவை நாட்டிற்காக மனம் வெதும்பி எழுதிய கவிதைகளும் கிடையாது. இந்த கவிதைகளை படிக்கும் பொழுது எனக்கு மொத்த புத்தகத்தையும் நான் படித்தேன். அதற்கு பின்புதான் இந்த ஒரு பெரிய நேர்த்தி மிக்க ஒரு மனிதர் இவர். இவர் வெள்ளைக்காரர்கள் மத்தியில் பிறந்திருக்க வேண்டும், அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா
இவருடைய அணுகுமுறையெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ரொம்ப அழகாக வந்துட்டு நீங்கள் இந்த கவிதைகளை பேசுங்கள், நீங்கள் இப்படி பேசப் போகிறீர்கள், நீங்கள் முதல் பேசுவீர்கள். என்னோட எத்தனை முறை இதை பற்றியெல்லாம் பேசினார். ஸோ ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர், ஒரு நேர்த்தி. எனக்கு கணையாழி பற்றி தெரியும், கணையாழி எழுத்தாளர்களை பற்றி எனக்கு அதிகம் பரிச்சயம் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு கேவியாட் சொல்லிவிட்டேன். நான் பல ஆண்டுகள் இந்த நாட்டில் இல்லை. கணையாழி எழுத்தாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாதே ஒழிய, அப்படி கணையாழி எழுத்தாளர்கள் யாராவது இருந்தார்களானால் அவர்கள் நம்முடைய ரவியை போல் எழுதுவார்கள் என்று நான் ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அவருடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய மேன்மை, அவற்றில் இருக்கக்கூடிய நுவான்ஸ், நெளிவு சுழிவு, இதம், ரிதம், இவற்றை நான் மிகுந்த ஆச்சரியத்துடனும் அனுபவிப்போடும் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு அவருடைய கவிதைகளை காட்டிலும் அவர் எழுதக்கூடிய கட்டுரைகளை படிக்கையில் கட்டுரைகளை கூட இவ்வளவு கவித்துவமாக எழுதுவதென்றால் எத்தகைய ஆழ்ந்த புலமை இருக்க வேண்டும். இந்த மனிதர் இந்த இலக்கியத்தையும் இந்த எழுத்தையும் எவ்வளவு சுவாசிக்க, எவ்வளவு நேசிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை விட அதிகமாக என்று நான் சொல்லுவேன். அவருடைய முதல் காதலி இந்த எழுத்து. அவருடைய மிஸ்ட்ரஸ் என்ற கவிதா உலகம். இந்த எழுத்து உலகத்திலும் கவிதா உலகத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கும் அவர் இந்த யதார்த்த உலகத்திற்கு வருபவர் அல்ல. இந்த புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருக்கும் என்று நாம் திருவிளையாடலில் பார்த்தது போல் இந்த இயல்பு வாழ்க்கையில் எங்கே பொருந்துகிறார் ரவி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த எழுத்துக்களை நாம் நேசிக்கிறோம், இந்த மனிதனின் இந்த உயர்ந்த உள்ளத்தை நாம் காதலிக்கிறோம், இவரோடு நட்பு பாராட்டுவதில் நாம் பெருமைப்படுகிறோம். இங்கு ஒரு சில கவிதைகளை நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். இந்த கவிதைகளை படிக்கையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய உணர்வுகளை பெற்றிருப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எனக்கு திருமணமாகி 36 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஒரு நாள் திருமணம் இனிக்கிறது, ஒரு நாள் தனியனாகவே இருந்திருக்கலாமே. இந்த புத்தகத்தின் தலைப்பு போல் அருகிருக்கும் தனியனாக இருந்திருக்கலாமே என்று கூட எண்ணம் தோன்றுகிறது. திருமணம் என்பது ஒரு நெகோஷியேஷன். இது ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள். இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துவது தான் என்னுடைய தொழிலாக இருந்தது. நான் பல நாடுகளில், ஒரு 9 நாடுகளில் வேலை பார்த்திருக்கிறேன். அங்கே நடத்திய பேச்சுவார்த்தைகளில் சில வெற்றிகள் கூட கிடைத்திருக்கின்றன. ஆனால் நான் எனக்கு புரிந்த மொழியில் பேசி, அவர்களுக்கு புரியும் மொழியில் பேசினாலும் கூட தினசரி நான் தோல்வியடையும் இடம் என்றால் அதற்கு காரணம், நீங்கள் சாக்ரட்டீஸினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, டால்ஸ்டாயினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியோ ஒரு பெரிய இன்பமோ இருந்ததாக நான் படிக்கவில்லை. ஸோ இன்டலெக்சுவல் ஆக்மே, ஒரு அறிவனுடைய சிகரத்தை தொட வேண்டுமானால் ஒருவேளை நிதமும் வீட்டில் பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் ஒருவர் இருக்க வேண்டுமோ என்று கூட நான் எண்ணுகிறேன். அதனால் நான் பாரதி சொன்ன அந்த கவிதையை, பை தி வே, பாரதிக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் பரிச்சயம். அவர் என்னை மறந்து விட்டார். நாங்கள் இருவரும் பேச்சு போட்டி உலகத்தில் அறிமுகமானவர்கள். நான் பேச்சு போட்டி உலகத்திற்கு வந்த பொழுது அவர் இல்லை. என்னை விட 4 வயது இளையவர் அவர். அதை நான் சொல்லுவது சரியாக இருக்கும், அவர் சொல்வதை காட்டிலும். மிக அழகான பேச்சாளர். அந்த நேரத்தில் நான் வெளிநாட்டுக்கு படிக்க சென்று விட்டேன், வேலை பார்க்க போய்விட்டேன் என்று நாடறிந்த பிரமுகர் அவர். நம்முடைய ரவியினுடைய நண்பர், 25 ஆண்டு கால நண்பர். எனக்கெல்லாம் ஃபோன் செய்ததே இல்லை ரவி, அந்த மாதிரி. ஸோ அந்த கவிதை துயரின் மௌனத்தோடு என்று அதற்கு தலைப்பு. இந்த கவிதை உங்களுக்கு பரிச்சயம். அவர் மனனமாகவே சொன்னார்,
எதையும் முன்னால் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது, இன்றைக்கும் சண்டைதான் வரும் வேண்டாம் என்றேன் என்று தொடங்குகிற கவிதை. அந்த கவிதை முழுக்க நீங்கள் கேட்டீர்கள். அவர் வெளியில் துண்டோடு தலை துவட்ட காத்திருக்கும் ரவியை காட்டி அதுதான் பஞ்ச்லைன் என்று சொன்னார். எனக்கு அது பஞ்ச்லைனாக தெரியவில்லை. அது அவருடைய நேசத்தை காட்டுகிறது. எனக்கு அந்த கவிதையில் உள்ள பஞ்ச்லைன் இதுதான். எல்லா கடன்களையும் தலைமுழுக வைத்து மீட்டு வந்த நாளில் நிகழ்ந்த அன்பு மறுபடி நிகழவே இல்லை. இதுதான் பஞ்ச்லைன் இப்போ வரப்போறதான். அதாவது செல்ஃப் டெப்ரிகேட்டிங் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நம்மை விமர்சித்துக் கொள்வது, தாழ்த்தி கொள்வது என்று. இப்போது பாருங்கள். என் தோலின் கருப்பு நிறமே ஏன் இப்படி வாழ்வு முழுவதும் கவிந்து கிடக்கிறது. இதுதான் பஞ்ச்லைன். வாழ்க்கை இவ்வளவு இருள் சூழ்ந்து இருப்பதாக இந்த கவிஞர் எண்ணுகிறார். இதுதான் பஞ்ச்லைன். வெளியில் குளித்து விட்டு வந்தவுடன் தலை துவட்ட நான் காத்திருக்கிறேன், நீ இவ்வளவு உக்கிரமா என்னோடு சண்டையிட்ட போதும் என்னுடைய நேசம் உன்னிடம் மாறவில்லை என்பது எனக்கு பஞ்ச்லைனாக தெரியவில்லை. அதைவிட ஆழமாக எனக்கு தெரிந்தது, என் தோலின் கருப்பு நிறமே ஏன் இப்படி வாழ்வு முழுவதும் கவிந்து கிடக்கிறது. அதற்கு தொடர்ச்சியாக அடுத்த கவிதை நிர்தாட்சணியம். அது சொல்லுகிறார், ஒரு கோவிலுக்கு போகிறார். மயக்குறு அந்தியில் கட்டி கொடர்ந்த மாலையோடு நிராசைகளையும் சேர்த்து தொடுத்துத்தான் உன் சந்நிதி வந்திருந்தேன். நிராசைகளையும் சேர்த்து தொடுத்துத்தான் உன் சந்நிதி வந்திருந்தேன். பாசுரங்கள் இசைத்து நெக்குருகினேன். தூப தீபமும் உச்சாடனங்களும் கூடவே திருவடி சேர்த்த கோரிக்கையும் அந்த அரைவாய் திறந்த யாழியன் அருகில்தான் இன்றைக்கும் நிற்கிறேன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளா வீண்பின் மோனம் என்ன மோனம். இருண்ட அந்த அகல்களின் நுனிகளில் எனக்கான நம்பிக்கைகள் மட்டும் ஏன் எப்படி புகை புகையாய் நெடுகின்றன. அதுதான் அதனுடைய சங்கிலி தொடர்பு. இப்போது திருப்பியும் இந்த உறவுக்கு வருவோம். அவருக்கும் அவருடைய இந்த கவிதா தலைவிக்கும் உள்ள உறவு. அவர் சொல்லுகிறார், இவர் இந்த உடம்பு முழுக்க, உடல் முழுக்க, மனம் முழுக்க அந்த கவிதை தலைவி அவரை வியாபித்திருக்கிறாள். ஆனால் அவள் எப்படி இவரை பார்க்கிறார்? வார்த்தை தவறிவிட்டாய் என்று ஒரு கவிதை. அந்த கவிதையின் கீழ் அவர் சொல்லுகிறார், ஆளற்ற பரந்த மைதானத்தில் நடுவில் அடித்து பெய்யும் பெருமழையில் தனியனாய் நிற்கிறேன். பயணம் முடிந்து இறங்கியதும் பார்க்கலாங்க என்று சொல்லி போவது போல் போய்விட்டாய். இவ்வளவு ஆண்டுகளும் உனக்கு அத்தனை லகுவாகி விட்டது. இவர்தான் அந்த கவிதா தலைவியை உள்ளம் முழுக்க, உடல் முழுக்க தாங்கி கொண்டிருக்கிறார். காதல் வயப்பட்டவர்களுக்கு தெரியும், நானெல்லாம் நிறைய காதல் வயப்பட்டிருக்கிறேன். நாம் தான் அந்த பெண்ணை நினைத்து கொண்டிருப்போம். அந்த பெண்ணுக்கு நாம் இருக்கும் இடமும் தெரியாது. நம்மை என்ன, அதனால்தான் காதல் 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 போயின் சாதல் சாதல் அல்ல, காதல் போயின் மற்றொரு காதல் காதல் என்று சில பேர் சொன்னார்கள். ஸோ இப்படி ஒரு கரடுமுரடான ஒரு உறவு, ஒரு ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த ஒரு அன்பு அல்லது அன்பற்ற தன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கோபம், தாபம் எல்லாம் இருக்குது. வெள்ளை புறாக்கள்ன்ட்டு ஒரு கவிதை. அந்த கவிதையில் அவர் சொல்லுகிறார், அம்பரா தூணியிலிருந்து சரமழையாய் எடுத்து எய்ய தெரியாமல் அல்ல. அம்பரா தூணி இருக்குது, நான் வில்லை எடுத்து நான் பூட்டி உன் மீது எரிய எனக்கு தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. புரியா உனக்கு எதிராய் தொடுப்பதில்லை என ஒரு விரதம். ஸோ இவ்வளவு கடினமான ஒரு கதை தலைவியோடு ஒரு வாழ்க்கையா அல்லது நேசமா அல்லது உறவா? உடனே அந்த கதை தலைவியினுடைய இன்னொரு பரிணாமத்தை அவர் காட்டுகிறார். அன்பின் குளிகை என்று அந்த கவிதைக்கு பெயர்.
அந்த அந்த அம்மா என்ன மாதிரி இவரை எப்படி அவங்க அணுகி வந்திருக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு 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 ஃபேரான அசஸ்மெண்ட். ஒரு பக்கம் வந்து இவர்கள் மீது இருக்கக்கூடிய இவர்கள் இவ்வளவு துன்பத்தை தருகிறார்களே அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் நம்மையே நம்பி வந்திருக்கிறாங்க இவங்க அப்படின்ற அந்த உண்மை. அதை நம்ம காப்பாற்றணும். நம்மளை அணுகிட்டாங்க, எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த, அப்படித்தானே நம்ம நம்பி வருகிற நம்முடைய இணை துணை நம்மையே நம்பி வருபவர்கள் இல்லையா? எனக்கு திருமணமான போது என்னுடைய மனைவிக்கு வயது 19. திருமணமான 4வது நாள் நான் பாஸ்டனுக்கு சென்று விட்டேன் அவர்களை அழைத்து கொண்டு. என்னை அதற்கு முன்பும் பின்பும் அவர்களுக்கு அதிகமாக தெரியாது. 19 ஆண்டுகள் தெரிந்த அவர்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய வருங்காலத்தை, எதிர்காலத்தை, அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய இன்பத்தை, அவர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் என்னுடைய கரங்களில் அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். நம்பி வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணணும்? எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த உன் அன்பின் குளிகை ஒன்றை விழுங்கி தண்ணீர் குடித்தேன். இந்த இரவை கவ்விக்கொண்டு போய் போட்டுவிட்டு இன்னொரு நற்பகலை அது கொண்டு வருமன. ஸோ இன்பமும் துன்பமும், நேசமும் தாபமும், கோபமும் சினமும், இயலாமையும் ஆற்றாமையும் எல்லாம் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. அதுதான் இது சொல்கிறார். இப்போ ஒரு அன்பு மழை அவருடைய நெஞ்சில் பாய்கிறது. அந்த அன்பு மழையில் அவர் தன்னுடைய அந்த கவிதா நாயகியை, அவருடைய அன்பு அது காதலாகி கசிந்துருகி அந்த நிலைக்கு போய்விடுகிறார். அவர் சொல்லுகிறார், வலிந்து உன் கைகள் விளக்க, வெட்கம் குமிழ முகம் சிவந்து, மிக வெம்மை தகித்த மேனியில் சாய்ந்தாய், தாடையை பிடித்து நிமிர்த்தி நின் முகம் பார்த்த கணம் அமிழ்து. அந்த தாடையை இப்படி பிடிச்சு அந்த அம்மாவுடைய முகத்தை இப்படி தூக்கி இப்படி பார்க்குறாரு. அந்த கணம் அமிழ்து. இது ஒரு பரவசமான ஒரு நிலை. பாதைகள் தூர்ந்து போன பெண் யாருக்கும் பகிர முடியா தாப நினைவுகள், மின்சாரமில்லா என் நேரத்தில் ஏற்றிய மெழுகுன் தேம்பலாய். பியூட்டிஃபுல். அப்புறம் ஒரு 2 லைன் வந்து அவர் எதுவும் எழுதலை, நம்ம கற்பனைக்கு விட்டுடுறார். அப்புறம் சொல்கிறாரு, இனி காட்சி 4 விடுப்பில் சென்ற கடவுள் வந்து எழுதுவார். ஸோ இன்னொரு கவிதை, இன்னும் ஒரு 2 கவிதை தான். அதுக்கு பிறகு நாம் பிருந்தா அவர்களை பேச அழைப்போம். ஒரு அந்த கவிதையினுடைய தலைப்பு ஒரு. திகைத்து நீர் தழும்ப அலமலக்க ஓடி வந்து உக்கிரமாய் கேட்டேன். இதுவும் அந்த அந்த கவிதா நாயகனுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அதாவது 2 பக்கமும் உண்டு, எல்லாருக்கும் 2 பக்கமும் உண்டு, அல்லது பொதுவாய் நிறைய பேருக்கு 2 பக்கமும் உண்டு. இந்த கவிதா நாயகிக்கும் 2 பக்கமும் உண்டு. திகைத்து நீர் தழும்ப அலமலக்க ஓடி வந்து உக்கிரமாய் கேட்டேன், சொல் உன்னை வதைத்த அவ்வுறவை என்ன செய்ய. யாரோ அந்த அம்மாவுக்கு துன்பம் தந்திருக்கிறார்கள். சாந்த தயவுள்ள, இருமாப்பில்லாத, தீங்கு நினையாத, அழிவிலும் பிரிவிலும் குலையாத விவிலிய வாசக உரு நீ. இவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர்த்திடுறார் அந்த கவிதா நாயகியை. பதட்டமில்லா மௌனத்தோடு பாசமாய் அருகிருத்தி உன் உள்ளங்கைக்குள் என் கையை எடுத்து வைத்துக்கொண்டு மௌனத்தின் கதகதப்பை தந்த பெண் நேச வைராக்கிய கருணையுடன் மெதுமெதுப்பாய் எல்லாம் விளக்கி இப்படி முடித்தாய். அந்த கோப முள்ளின் மேல் மலர்ந்த மலரில்தான் எத்தனை வாசனையப்பா. ஒரு மன்னிப்பு அப்படி ஒளி வீசும் வைரமானதை அன்று கண்டேன். ஸோ அந்த கவிதா நாயகி தனக்கு வந்த அந்த தொந்தரவை, துன்பத்தை மறந்து மன்னித்து பொறுத்தருந்து ஒரு ஒளி வந்து வைரமானதை அன்று கண்டேன் என்று சொல்லுகிறார். கோவிலுக்கு போகலாம் என்றாய், அது எல்லாம் முடிந்து ஒரு இன்ப நிலை, ஒரு அமைதி நிலை, ஒரு நிம்மதி நிலை,
கோவிலுக்கு போகலாம் என்றாய், தாழா துயரமும் பரவசமுமாய் உன்னை பின்தொடர்ந்தேன். ஐயோ, என்னின் மேன்மையெல்லாம் நின்னின் கொடையென்றோ தாயே, என்னின் மேன்மையெல்லாம் நின்னின் கொடையென்றோ தாயே என்று முடிக்கிறார். அது பாரதியோடைய பாய்மொழி நீ எனக்கு, பார்க்கும் வழி நான் உனக்கு, அந்த ரேஞ்சில் வருகின்ற ஒரு கவிதை. இவருடைய உயர்ந்த குணங்களுக்கெல்லாம் அந்த கவிதாநாயகி தான் காரணகர்த்தா என்று மொத்தத்தையும் அங்கே கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். இதுதான் நான் சொன்ன கடலளவு உள்ள இந்த பரந்த உள்ளம். இப்போ இறுதியான கவிதை. இந்த கவிதையில் அவருடைய இது வாழ்ந்து கெட்டதையும் இந்த கவிதைகள் சொல்லுகின்றன. இந்த உலகத்திலேயே மிக மிக கடினமானது இளமையில் வறுமை, முதுமையில் வறுமை, அதெல்லாம் விட கடினமானது வாழ்ந்து கெடுவது. அதை அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும். அதை விட துன்பமானது ஒன்று உலகத்தில் இருக்க முடியும் என்று நான் எண்ணவில்லை. நான் எம்கேடி பாகவதர் அவர்கள் அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய பார்வையெல்லாம் இழந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அவருடைய கடைசி காலத்தை சாதாரணமாக கழித்தார்கள் என்று படித்திருக்கிறேன். அவர்தான் தமிழக திரை உலகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார். அவர் நடந்து போனால் புதுக்கோட்டையில் உள்ள வீடுகளில் ஆண்கள், அந்த குடும்பத்து தலைவர்கள் பெண்களை ஜன்னலை மூடச் சொல்லுவார்கள். ஏனெனில் அவ்வளவு அழகவர். இந்த பெண்கள் இந்த ஜன்னலில் அவரை பார்த்தால் எங்கே அவரோடு புறப்பட்டு போய் விடுவார்களோ என்று எண்ணி எம்கேடி பாகவதர் நடக்கிறார், வருகிறார் என்றால் வீடுகளுடைய ஜன்னல்களை மூட வேண்டும் என்று அந்த வீட்டினுடைய பெரியவர்கள் சொல்வார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எம்கேடி பாகவதர், எம்ஜிஆரே சொல்கிறார், பாகவதர் வந்துவிட்டு சென்றார். ஒரு தகத்தகாய ஒளி, ஒரு 1000 விளக்குகள் ஒரே நேரத்தில் எரிந்தது போல் ஒரு ஒளி, ஒரு மின்னல் அவர் உள்ளே வருகையில் வந்தது. அவர் போன பிறகு ஒரு இருள் கவி கொண்டது போன்ற ஒரு நிலை. எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்கேடி பாகவதர் சிறைக்கு போய் 4 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய தொழில் நசிந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாம் தோல்வியுற்று மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி கண் பார்வை மங்கி அவர் ஆங்கில மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். முடிவில் அவர் நம்பிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அவர் இருந்து பல பேர் உதவி செய்ய வந்தும் அவர் மறுத்துவிட்டு முடிவில் இப்படி ஒரு துன்ப நிலையில் தான் அவர் மறைந்து போனார். வாழ்ந்து கெடுவது என்பதை போல் ஒரு கொடுமை உலகத்தில் இருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று எண்ணுகிறேன். அதை பற்றி சொல்லுகிறார். வாழ்ந்து கெட்ட கூச்சம். தன்னுடைய பூர்வீக இல்லத்தை கொண்டு போய் விற்கிறார். அதை பதிவு செய்ய வேண்டும். அந்த இடத்தில் தலை குனிந்து நிற்கிறார். இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்று. அவருடைய உறவினர்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. குடும்பத்தார் பெரிய உதவி இல்லை. இந்த நிலையில் அங்கே நிற்கிறார். அமர நாற்காலி கூட இன்றி ஏன் என்னை இங்கு நிற்க வைத்தீர் ஆண்டவரே, ஏன் என்னை இங்கு நிற்க வைத்தீர்? பதிவாளர், நீங்க தான் இந்த எழுதுறவரா என்றார். தலையசைத்தேன். இந்த ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியுது இவர் யார் என்று, இருக்கிறவர் யார் என்று தெரிகிறது. இனி இவை இல்லை என்ற இயலாமையும் நேசங்கள் கதவடைத்த விரக்தியும் யாரையும் ஏமாற்றா வைராக்கியமும் இழப்பின் வலியுமாய் சேர்ந்து ஏதோ சட்டன அகதியான தவிப்பு மொய்த்து கவிய எப்போது வெளியேறுவோம் என தோன்றிக்கொண்டே இருந்தது. குத்திய கத்தியை எடுப்பது போல எனக்கான பற்றுச்சீட்டை தந்தனர். இப்போ தான் உரிமையை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய நிலைமை. இப்படி இவ்வளவு கூனி குறுகி அந்த பதிவாளர் அறையில் நிற்கக்கூடிய நமது கவிஞர் வாங்கியவனிடம் இந்த சொத்தை யார் வாங்கினார்களோ அவரிடத்தில் ஒரே ஒன்று கேட்குறார். இவ்வளவு துன்பத்திற்கு மத்தியில் அவருடைய அந்த மென்மையான மனம் வாங்கின இடத்துல போய் கேட்குறார், என்னுடைய தந்தை நினைவாய் இந்த வீட்டில் ஒரு சின்ன கன்றை நடுகிறேன், அதற்கு தண்ணீர் ஊற்றுவாயா?
உடனே அந்த வாங்குறவன் நம்ம மாதிரி ஒரு ஆள் பொத்தன் காலில் விழுந்துடுறான், ரவியோட காலில். என்ன சட்டனே என் பாதம் தொட்டு கண் ஒற்றினான். வாழ்காமன் ஒரு மோசமான நாள் மோசமானதாகவே இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது தானே. இங்கே எல்லாமே வாழ்க்கையே போயிடுச்சு, பூர்வீக வீடே போயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த செடியில் தண்ணி ஊத்துறேன்னு சொன்னது இவருக்கு ஆறுதலாக இருக்குன்றார். அப்போ இவர் எவ்வளவு இந்த யதார்த்த உலகத்திலிருந்து விலகி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது இல்லையா? ரொம்ப கனவு உலகத்தில் இருக்கார். ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளராகவே அவர் இருக்கலாம். இறுதியாக வாழ்க்கையை அவர் புரிந்து கொண்டது, அதாவது வாழ்க்கை என்பது இதெல்லாம் கலந்துதான் வாழ்க்கை என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் பயணி என்று ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதுகிறார். மகிழ்வும் துக்கமுமான நாணயமே, மகிழ்வும் துக்கமுமான நாணயமே நம் செலாவணிக்கு அனுமதிக்கப்பட்டது. இதுதான் நமக்கு வாழ்க்கை. ஒரு நாள் மகிழ்வு, ஒரு நாள் துக்கம். தோல்விகளற்ற வாழ்வுதான் என்ன வாழ்வு? வேதாந்தம் பேசுகிறார். உறக்கமற்ற இரவுதான் என்ன இரவு? இறுக்கம் நிகழா நாள்தான் என்ன நாள்? வெற்றியின் சிறு சிறு முத்த நிகழ்வுகள் சித்திக்கலாம், சித்திக்காமலும் போகலாம். காட்சிகளும் உறவும் இடமும் அர்த்தமும் மாறி மாறி ரூபம் காட்டும் வாழ்வு எதற்கான தீர்வும் அல்ல பயணம். ரவி சுப்பிரமணியன் வாழ்க, வளர்க. அவருடைய எழுத்துக்கள் அவரை மேலும் உயர்த்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மிகச்சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து மிக அழகாக அவருடைய வாழ்வியலோடு தொடர்புடையதாக எழுதியிருக்கிறார் கவிஞர் என்பதை மிகவும் ஆழமாக ஆணித்தரமாக சொல்லி அமைந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ரா. கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக